Wherever you go, whatever you do, throw a little attitude. Omax, Vest and Briefs. சென்னை நுங்கம்பாக்கத்தில் டீ கடையில் பணியாற்றிய 2 இளம் பெண்களிடம் மது போதையில் வந்த 2 இளைஞர்கள் ரகளையில் ஈடுபட்டு தாக்குதல் நடத்தினர். இது பற்றிய தகவல் கிடைத்தவுடன் சம்பவ இடத்திற்கு சென்ற சிங்கப்பெண் அதிரடிப்படை போலீசார் துரிதமாக செயல்பட்டு இருவரையும் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சம்பத்குமாரிடம் கேட்கலாம். சம்பத்குமார், இது பற்றிய முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதிதா. சென்னை நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டம் அருகே செயல்பட்டு வரக்கூடிய ஒரு தனியார் டீ கடையில் பணியாற்றும் 2 இளம் பெண்களிடம் மது போதையில வந்த 2 இளைஞர் தகராறில் ஈடுபட்டு தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய அந்த சம்பவத்தோட சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் இன்று மாலை சுமார் ஒரு 3:30 மலையில் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. அந்த வெளியாகி இருக்கக்கூடிய அந்த சிசிடிவியில் மது போதையில் இருந்த 2 இளைஞர்கள் டீ கடைக்கு அங்கு பணியில் இருந்த பெண்ணிடம் எக்ஸாமோசா கேட்டிருக்கிறார்கள். அப்போது அதற்கு அந்த பெண் இல்லை என தெரிவிக்கவே அந்த மது போதையில் இருந்த இளைஞர் ஒருவர் எந்த ஒரு காரணமும் இன்றி ஆபாச வார்த்தைகளால் அந்த பெண்ணை திட்டியதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து அவமதிக்கும் வகையில் பேசியதால் ஆத்திரமடைந்த அந்த பெண்ணும் எதிர்த்து பேசியிருக்கிறார். இதனால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முட்டியிருக்கிறது. அப்போது ஆத்திரமடைந்த அந்த இளைஞர் கடையில் இருந்த ஒரு பாட்டிலை எடுத்து அந்த பெண்ணை நோக்கி தாக்கியிருக்கிறார். அதிலும் ஆத்திரம் அடங்காத அவர் கடையின் முன்பு இருந்த ஒரு நாற்காலியும் தூக்கி அந்த பெண்ணை நோக்கி வீசும் காட்சியும் அந்த சிசிடிவியில் தெளிவாக பதிவாகி இருக்கிறது. அதிர்ஷ்டவசமாக அந்த நாற்காலி அந்த பெண்ணின் மீது விழாமல் தவிர்க்கப்பட்டதால் விபத்தும் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அந்த பெண் கடைக்கு வெளியே ஓடி கூச்சலிட்டு இருக்கிறார். அப்போது மது போதையில் இருந்த இளைஞர் வெளியே அந்த பெண்ணை தள்ளிவிட்டு மீண்டும் தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. பெண்ணின் அலறல் சத்தம் கேட்டு அங்கிருந்த பொதுமக்கள் 2 இளைஞரையும் பிடிக்க முயன்ற போது அதில் ஒருவர் தப்பி ஓடி இருக்கிறார். மற்றொரு பொதுமக்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். பிடிப்பட்ட நபர் பீகார் மாநிலத்தை சேர்ந்த வடமாநில இளைஞர் என்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண் உடனடியாக சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். தகவல் கிடைத்த சில நிமிடங்களிலே திருவல்லிக்கேணி சரகத்தை சேர்ந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து அந்த பொதுமக்கள் பிடித்திருந்த இளைஞரிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அவரிடம் கிடைத்த தகவலின் அடிப்படையில் தப்பி ஓடிய மற்றொரு நபரையும் குறுகிய நேரத்திலே கண்டுபிடித்து அந்த போலீசார் அவரையும் கைது செய்திருக்கிறார்கள். இருவரையும் மீண்டும் சம்பவ இடத்திற்கு சம்பவம் நடைபெற்ற அந்த டீ கடைக்கு அழைத்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் அடையாளம் காண்பிக்கப்பட்டிருக்கிறார். தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் இவர்களால் என அந்த பெண் உறுதி அளித்ததை தொடர்ந்து இருவரையும் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று தொடர் விசாரணை என்பதும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. தாக்குதலில் ஈடுபட்ட அந்த இருவரில் ஒருவர் வடமாநில இளைஞர் என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பிடிப்பட்ட இருவரும் கோடம்பாக்கம் பகுதியில் செயல்பட்டு வரும் ஒரு மற்றொரு டீ கடையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் என்பதும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அந்த பணியில் இருந்த இளம்பெண் ஊழியர்களை குறிவைத்து இவ்வாறு தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே நேரத்தில் தகவல் கிடைத்த உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து தப்பி ஓடிய நபரை குறுகிய நேரத்தில் பிடித்து நடவடிக்கை எடுத்த சிங்கப்பெண் அதிரடி போலீசாரின் துரித செயல்பாடுக்கு பல்வேறு தரப்பினரிடம் பாராட்டும் பெற்று வருகிறது. நிவேதிதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சம்பத்குமார். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.